ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். அதாவது டெஸ்டிஸ்ல மேல் ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெர்மட்டோகோனியால இருந்து ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆகுதுல, இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூபர்ட்டி அப்ப நடக்கும். அதாவது மேல்ஸ்ல டெஸ்டிஸ்ல பாத்தீங்கன்னா செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இருக்கும். இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்னுடைய வால்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மேல் ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸ் வந்து இருக்கும். இனிஷியலா இந்த ஸ்பெர்மட்டோகோனியல் செல்ஸ் பாத்தீங்கன்னா it will undergo mitotic divisions. Mitotic divisionsனா என்ன? increase in the number of cells. அதாவது number of cells னுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அதுல சில செல்ஸ் பாத்தீங்கன்னா it will undergo meiotic divisions. அந்த செல்ஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா primary spermatocytes அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த primary spermatocytes னுடைய ploidy எத்தனை குரோமோசோம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 46 குரோமோசோம், அதாவது 2n, அதாவது diploid in number of chromosomes வந்து இருக்கும். இந்த primary spermatocytes it will undergo first meiotic divisions நடக்கும்போது நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 haploid number of cells வந்து கொடுக்கும். அதாவது ரெண்டுமே பாத்தீங்கன்னா 23 குரோமோசோம் இருக்கக்கூடிய ரெண்டு செல்ஸ் வந்து கொடுக்கும். அந்த செல்ஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் பாத்தீங்கன்னா it will undergo again second meiotic divisions நடக்கும். அப்ப ஒவ்வொரு செல்லும் நமக்கு ரெண்டு டாட்டர் செல்ஸை கொடுக்கும். ஸோ டோட்டலா 4 டாட்டர் செல்ஸ், அதாவது இதோட ploidy பாத்தீங்க அப்படின்னா haploid number of chromosomes இருக்கும். இந்த செல்ஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பெர்மாடிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெர்மாடிட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பெர்மா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் இந்த ஸ்பெர்ம் ஹெட் பாத்தீங்கன்னா it will embedded in the Sertoli cells. Sertoli cellsல embedded ஆகும். அதுக்கப்புறம் தான் it will release from the seminiferous tubules. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஸ்பெர்மியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பா ஹார்மோன் வேணும். பிகாஸ் இது டியூரிங் பியூபர்ட்டி அப்ப நடக்குது அப்படின்னு சொன்னோம். அப்ப பியூபர்ட்டி அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல்ஸ்ல கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் ஃப்ரம் த ஹைப்போதலாமஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகும். அதாவது ஹைப்போதலாமஸ்ல இருந்து கொனடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோன் பாத்தீங்கன்னா ஆன்டீரியர் பிட்யூட்டரியை ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு 2 ஹார்மோன்ஸை ரிலீஸ் பண்ணுது. ஒன்னு லூட்டினைசிங் ஹார்மோன், இன்னொன்னு வந்து ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த லூட்டினைசிங் ஹார்மோனுடைய இம்பார்ட்டன்டான ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இட் ஸ்டிமுலேட்ஸ் த லேடிங் செல்ஸ். லேடிங் செல்ஸ் எங்கப்பா இருக்கும்? அதாவது செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்க்கு நடுவில் உள்ள இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லேடிங் செல்ஸ் இருக்கும். இந்த லேடிங் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. இந்த ஆண்ட்ரோஜனுடைய இம்பார்ட்டன்டான ரோல் என்ன? இட் ஸ்டிமுலேட்ஸ் த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ப்ராசஸை ஸ்டிமுலேட் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஹார்மோன் பாத்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இந்த ஹார்மோனுடைய இம்பார்ட்டன்டான ரோல் என்ன? இட் ஆக்ட்ஸ் ஆன் த சர்டோலே செல். சர்டோலே செல்ஸ்ல ஆக்ட் பண்ணி ரிலீசிங் சம் ஃபேக்டர்ஸ், சில ஃபேக்டர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி இது இந்த ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ். இந்த கான்செப்ட் ரியலாகவே உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஈஸியாக இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.